இவருடைய தமிழ் சேவையில மிகப்பெரிய மைல்ஸ்டோன்னா அது மதுரையோட 4வது தமிழ்ச்சங்கம் தான். மதுரையில முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம்னு முச்சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனா இந்த 3 தமிழ் சங்கங்களோட வரலாறுலாம் பாண்டியர் காலத்தோடயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்துல தமிழ் சங்கங்கள் அமைக்கப்படவே இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல தமிழ் நூல்களை மீட்டெடுக்கிறதுக்காக, தமிழை வளர்க்கறதுக்காக இவரே தன்னோட சொந்த முயற்சியால தன்னுடைய சொத்துக்களை வித்து மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கிறாரு. இவர் நிறுவன மதுரை 4வது தமிழ்ச்சங்கம் தான் இன்னைக்கும் மதுரையில இருக்கு. இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா, மூல காரணமா இருப்பதே இந்த பாலவனத்தம் ஜமீனான பாண்டித்துரை தேவர் தான். பாலவனத்தம் ஜமீன்தார் பத்தின கூடுதல் தகவல்களை தேடி பாலவனத்தம் ஊருக்குள்ளேயே போயிருந்தோம். அப்போதான் அந்த அதிர்ச்சி எங்களுக்கு கிடைச்சது. பாலவனத்தம் ஊருக்குள்ள பாலவனத்தம் ஜமீன்தார் பத்தின ஒரு அடையாளம் கூட இல்ல. மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைச்சு தமிழ் நூல்களை மீட்டெடுத்த மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் பேர்லயே பாலவனத்தம் இருக்கு. ஊரு வேணா பிறந்தது வேணா ராமநாதபுரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே அவரு பாலவனத்தம் ஜமீன் தான் அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்பேற்பட்ட பாலவனத்தத்துல பாலவனத்தம் ஜமீன்தாருக்கு ஒரு சிலை கூட இல்ல. ஊர்க்காரங்க கிட்ட பாண்டித்துரை தேவர் பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு இந்த வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடுன்னு சொல்றாங்க. இத பார்க்கும்போது அவர் வாழ்ந்த வீடா இல்ல சொத்துக்கள்ல அவருக்கு எஞ்சி இருக்க ஒரு பகுதியான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த பாலவனத்தம் கிராமத்துல பாண்டித்துரை தேவருடைய பேர் சொல்ற ஒரு இடமா இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கலான்ற எண்ணம் எப்படி இவருக்கு வருதுன்னா, ஒரு கடத்துல தன்னுடைய ஆராய்ச்சிக்காக நிறைய தமிழ் நூல்களை தேடி போறாரு. தமிழ் அறிஞர்களை சந்திக்கிறாரு, கடைகள்ல போய் கேட்கிறாரு. ஆனா எங்கேயுமே தமிழ் நூல்கள் கிடைக்கல. அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. தமிழ் நூல்கள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பிரதி எடுத்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதனால அழிஞ்சிட்டு இருக்க தமிழ் நூல்களை காப்பாத்துறதுக்காக, தமிழை மீட்டெடுக்கிறதுக்காக மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கலாம்னு முடிவு பண்றாரு. இவரே தன்னுடைய சொந்த செலவுல, சொந்த முயற்சியில தன்னுடைய சொத்துக்களை வித்து மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கிறாரு.